وما نهاكم عنه فانتهوا. قال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليؤجل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான லியூஃபுர் ரஹ்மான் அல்லாஹுவின் விருந்தாளிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கிற சின்ன சின்ன அமல்களுக்கும் நிறைவான கூலியை தந்திடுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள், வலிமார்கள், சித்திகீன்கள், சுகதாக்களுக்கு என்ன நற்கூலியை இந்த இடத்திலே வழங்கினானோ அது முழுவதையும் நமக்கு வழங்குவானாக. பெருமானார் சஹாபாக்களினுடைய கண்ணியத்தை பேணி நடப்பவர்களாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வருது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மனதில் இருக்கிற ஆயிரம் ஆயிரம் ஹாஜாத்துக்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் எல்லா ஹாஜாத்துக்களையும் நிறைவேற்றி தருவானாக. நம்மிடத்தில் யாரெல்லாம் துஆவுக்காக வேண்டினார்களோ எல்லோருடைய ஹலாலான ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவானாக. நம்மிடத்திலே நிறைய பேர்கள் குழந்தை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்கே வருகை தந்திருப்பவர்களும் சில பேர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் வைத்து கேட்டு இல்லை என்று சொல்லாத ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நிறைய பேர் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இங்கேயும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திடகார்த்தமான ஆரோக்கியத்தை தந்து மீனா, முஸ்தலிஃபா, அரஃபாவினுடைய அமலை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி நம்மை தூய்மையான ஹாஜியாக ஆக்கி தாயகம் திருப்புவானாக என்று துவா செய்தவனாக, நாளை இன்ஷா அல்லாஹ் மினாவிலே இருக்க போகிறோம். மினாவிலே இருக்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நேற்றிலிருந்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தன்மைகள் மொத்தம் எத்தனை? 24 தன்மைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொந்தம். குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிற தன்மைகள். அதில் எத்தனை பார்த்துருக்குறோம் நாம? யாராவது சொல்லுங்களேன். இப்படிலாம் கேட்குற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்தே இருக்க மாட்டோம். இது கிளாஸ் தான். 2 தன்மைகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று, அவர்கள் அதிகம் அல்லாஹுவை துதிப்பார்கள், தாக்கிரீன் அல்லாஹ். இரண்டாவதாக, எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தானும் சமுதாயத்தை மன்னிப்பார்கள். தானும் மன்னிப்பார்கள். மன்னித்துவிட்டு யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று 2 தன்மைகளை பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 தன்மைகளை பார்க்கலாம். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், ஷாமிலே பிறந்து லட்சாதிபதியாய் கோடீஸ்வரனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருடத்திற்கு ஒரு முறைதான் மக்கா வருவார்கள். அங்கே இருந்த சாரா, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அதில் யார் இங்கே வந்தது? ஹாஜரா அம்மா இங்கே வந்தார்கள், சாரா அங்கே இருந்தார்கள். ஹாஜரா அம்மா என்பவர்கள் மன்னரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிமை. அடிமையின் பிள்ளை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அதனால் தான் யூதர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அடிமையின் பிள்ளைகள், இஸ்லாமியர்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் நாங்கள் என்று சொல்வதற்கான காரணம் யார்தான்? சாரா அலைஹிஸ்ஸலாத்தின் பிள்ளை என்ற ஒரே காரணம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பதற்காக, தன் பிள்ளையை பார்ப்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறை வருகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள் என்றால், 3வது தன்மை இங்கு வருகிற போது தாரிக்கு துன்யா,
துன்யாவினுடைய ஆசையை விட்டுவிட்டு ஆகிரத்தின் சிந்தனையில் இங்கு வருவார்கள். நாளைக்கு மினாவில் போய் உட்காந்து ஊர் கணக்கு இங்கே பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எவ்வளோ டேலி ஆச்சு, எவ்வளோ வருமானம் வந்துச்சு, என்ன ஆச்சு, என்ன கல்லா கட்டினீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்கே வரக்கூடாது. மினாவில் ஒரு 4-5 நாள் இப்பயே சொல்லிடுங்க. அது துன்யாவை தேடுகிற இடம் அல்ல. ஆனால் அல்லாஹ் துன்யாவை தருவான். இது ஆகிரத்தை தேடுகிற இடம். அந்த இடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் இறந்து போனாலும் ரப்பே என் வாழ்க்கை இறக்கக்கூடாது. பெருமானார் வஃபாத்தாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1500 ஆண்டுகளுக்கு பிறகும் ரசூல் பேசப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகி 5000 ஆண்டுகள் ஆனது பேசப்படுகிறார்கள். நாமும் இறந்ததற்கு பிறகு பேசப்பட வேண்டும். உலகம் உள்ளவரை பேசப்பட வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்களை விட்டுவிடுங்கள். திருச்சியில ஜமால் முகமது இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். ஒரு அழகான கல்வி வாழ்க்கை வாழ்ந்து சமூகத்திற்கு கல்வியை கொடுத்தார்கள், உயிர் கொடுத்தார்கள். இன்றைக்கு அவர்கள் பேசப்படுகிறார்கள். நம்ம நாமும் ஏதோ ஒரு வகையில் நல்லவன் என்ற பெயரோடு பேசப்பட வேண்டும். சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படித்தது நினைவுக்கு வருகிறது. இந்த கோழியும் கோழி குஞ்சும் பேசிக்கொண்டதாம். இந்த கோழி குஞ்சு கோழியை பார்த்து சொன்னதாம், அம்மா, மனிதனுக்கு எத்தனை பெயர்? அப்துல் காதர் என்கிறான், அப்துல் ரஹ்மான் என்கிறான், ஐயாசாமி என்கிறான், ஆரோக்கியசாமி என்கிறான். எத்தனை பெயர் மனுஷனுக்கு! அதல்லாமல் அம்மா, மனிதனுக்கு புனை பெயர் வேறு. டாக்டர் என்கிறார்கள், ஐஏஎஸ் என்கிறார்கள், ஐபிஎஸ் என்கிறார்கள், வக்கீல் என்கிறார்கள், ஆலிம்சா என்கிறார்கள், நிறைய பெயர்கள். ஆனால் நமக்கு எதுக்குமே இல்லை அம்மா. நீயும் கோழி, நானும் கோழி தான். 2 பேருமே யார் தான்? கோழி தான். இப்போ தாய் கோழி சொன்னதாம், அதனால் ஒன்றும் கவலைப்படாத. மனிதன் வாழுகிற போது அவனுக்கு நிறைய பெயர்கள். ஆனால் அவன் மௌத்தா போயிட்டா எத்தனை பேர் தான்? என்ன பேர்? மையத்து. ஒரே ஜனாசா மையத்து தான். ஆனால் நம்ம அப்படி இல்லைம்மா. வாழும்போது கோழிங்கிற ஒரு பேர் தான். ஆனால் மௌத்தா போயிட்டா எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65மா, சிக்கன் டிக்காம்மா, சில்லி சிக்கன்மா, சிக்கன் பஞ்சாபிம்மா, சிக்கன் ராஜஸ்தானிம்மா. இது கதை அல்ல, நமக்கு அழகான ஒரு பாடம். வாழுகிற போது எப்படி வாழ்ந்தோம் என்பது அல்ல, வாழ்ந்த பிறகும் நம்முடைய பெயர் நிலைக்க வேண்டும். அதற்கான தருணம் மீனா. அங்க துன்யாவை விட்டுறணும். ரப்பு எளிதாக கிடைக்கிற இடம், அல்லாஹ்வை எளிதாக அடைகிற இடம் எந்த இடம்? மீனா. அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த இடத்திலே தானே ரப்பை நினைத்தார்கள். அதனால துன்யாவினுடைய சேட்டம், துன்யா வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. துன்யா வேணான்னு சொல்லல. ஆனா துன்யாவில் எப்படி இருக்கணும்? கடலில் மீன் எப்படி இருக்கும்? உப்பில் தான் வாழ்கிறது, ஆனால் உப்பு ஒட்டாமல் வாழ்கிறது. தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கிறது, ஆனால் எது ஒட்டாமல் இருக்கிறது? துனியா ஒட்டக்கூடாது. வீட்டுக்கு பாத்ரூம் தேவை, ஆனால் பாத்ரூம்லேயே படுக்க முடியாது, பாத்ரூம்லேயே சாப்பிட முடியாது. துனியா தேவை, ஆனால் நம்முடைய இறுதி ஸ்டேஷன் துனியா அல்ல. நம்முடைய கடைசி ஸ்டேஷன் துனியாவா? மறுமை என்ற ஒரு ஸ்டேஷனுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அந்த மறுமை நல்லதாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிற இடம், நினைவூட்டுகிற இடம் மீனா. நீங்க போய் பார்த்தாவே தெரியும், கபூர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். நாளைக்கு இந்நேரம்ல நம்ம எதுல இருப்போம்? மீனா. மீனா பார்த்தோம்னு சொன்னாக்க கரெக்டா 2:15 5:30, 2:15 அந்த நிலையிலே தான் நாம் வாழுவோம். அப்ப தாரிக்கு துன்யா, துன்யாவினுடைய மோகம் இல்லாமல், ஆசை இல்லாமல் அங்கே துவா கேட்க வேண்டும். எப்படி கேட்கணும் தெரியுமா? அங்கே சஜிதாவிலே கேட்பது சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம் எந்த இடம்? ஏன்னா
சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள். ஏற்கனவே நான் நினைவூட்டி இருக்கிறேன். சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள். எந்த அளவிற்கு அழுதார்கள் என்றால், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து தட்டி எழுப்பி, ரசூலே நீங்கள் இறந்து போய் விடுவீர்கள் தெரிகிறது, எழுந்திருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்க மௌத்தாயிருவீங்க போல தெரியுது, உங்களுக்கு என்ன வேணும்? பெருமானாருக்கு 7 புள்ளைல 6 புள்ள மௌத்தா போயிருந்துச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகும்போது எத்தனை புள்ள மௌத்து? ஆம்பளை புள்ள 3 புள்ள, 3மே 3 வயசை தாண்டலை. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் 3 வயசுல மௌத்தா போனாங்க. தாஹிர் 17 மாசம். காசிம் என்ற அப்துல்லா 13 மாசம் மௌத்து. 3 வயசை தாண்டல. பொம்பளை பிள்ளைய 3 பேர் மௌத்து. 4 பிள்ளையில 3 மௌத்து 30 வயசை தாண்டல. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா 28 வயசுல மௌத்து. ருக்கையா ரலியல்லாஹு 27 வயசுல மௌத்து. ஜைனப் 21 வயசுல மௌத்து. 30 வயசை தாண்டல. இருக்கிற பிள்ளை யார் மட்டும்தான்? ஃபாத்திமத்து ஸஹ்ரா. இப்போ நாம இருந்தால் யாருக்கு துவா கேட்டிருப்போம்? ஃபஸ்ட்டு இறந்து போன பிள்ளைகளை ரப்பே சொர்க்கவாசியாக்க ரப்பே, இருக்கிற என் ஃபாத்திமாவுக்கு நீண்ட ஆயுள கூட ரப்பே கேட்போமா இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, சொல்லுங்கள் நாயகமே என்கிற போது பெருமானார், என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும், எனக்கு எதுவும் வேண்டாம், என் உம்மத்து முழுக்க சொர்க்கம். அதெல்லாம் முடியாதுன்ட்டான். அதெல்லாம் முடியாது. நீ பாவம் செய்வ, தொழமாட்டாய், நோன்பு வைக்க மாட்டாய், சொன்னதை கேட்க மாட்டாய், உனக்கு சொர்க்கம் தர முடியுமா? இந்த உம்மத்திற்கு முடியாது. மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள், அழுதார்கள். உயிர் போயிரும் போல தெரியுது ரசூலே, எந்திரிங்க, அல்லாஹ் பாதி பேருக்கு சொர்க்கம் இருப்பதாக சொல்லிவிட்டான். மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள். பெருமானார்கள் அழுதார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், கலிமா சொன்ன எல்லோருக்கும் சொர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். நமக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம் எந்த இடம்? இந்த உம்மத். பாவம் செய்தவர்கள் தண்டனையை பெற்று மீண்டும் எங்கே சென்று விடுவார்கள்? சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று இந்த உம்மத்திற்கு ஜன்னத்தை வாங்கி கொடுத்த இடத்தில் துன்யா வேணா விட்டுட்டு, ரப்பே முதல்ல நாம துவாவை ரிவேர்ஸில் கேட்கணும். நாம் எப்பயுமே துவா கேட்கும் போது தன்னில் இருந்து கேட்போம், எல்லாம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கு கொடு, என் குடும்பத்துக்கு கொடு, மஹல்லாவுக்கு கொடு, ஊருக்கு கொடு, உலகத்துக்கு கொடு. ஆனால் மினாவில் கேட்கும்போது ரிவேர்ஸில் கேட்கணும். எப்படி கேட்கணும்? உம்மத்திலிருந்து வரணும். மினாவில் துவா கேட்கும்போது எங்கேருந்து வரணும்? நல்லா என்னுடைய உம்மத்துக்கு ஒற்றுமையை கொடு, உம்மத்துக்கு நல்வாழ்வை கொடு, உம்மத்து இன்னைக்கு சஞ்சலத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு நிம்மதியை கொடு, இந்த உம்மத்திற்கு ஒரு சந்தோஷமான வாழ்வை கொடு. அங்கிருந்து குடும்பத்துக்கு வரணும். தாரிக்கு துன்யாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். நாமும் அங்கு கொஞ்சம் செல்போன்லாம் தனியாக வச்சுட்டு, இல்லையா, நமக்கே செல்போன் தொழுக விடாமல் பாடாப்படுத்து. அல்லாஹு அக்பர். அதனால தான் யாருக்குமே நம்பர் கொடுக்கறதில்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்களோ அதை போலவே மினாவிலே தாரிக்கு துன்யாவாக, துன்யாவின் மீது கவனம் இல்லாமல் ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு அங்கே இருக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நாலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நற்குணங்களில் மிக முக்கியமானது அவர்கள் ஹலீம். இன்னஹு அவ்வாஹுன் ஹலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீம் என்ற வார்த்தைக்கு அஃபா அம்மல் லலம என்ற அரபியிலே சொல்லுவார்கள், அநீதி அளித்தவர்களையும் மன்னிப்பார்கள். அப்போ மினாவில் அங்கே யாராவது தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சாலும் என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சிடணும். நான் யார் தெரியுமா? ஒரு வருஷம் பாட்டில் எடுத்து உடைச்சு குத்த போயிட்டார். எங்கே? மினாவிலே. கணவன் மனைவி சண்டை மினாவிலே வந்தால் மூத்து வரைக்கும் இருக்கும். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். மினாவிலே நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறதோ அதுதான் மரணம் வரை. மினா என்பது ஒரு மனிதனுடைய மனோபாவத்தை தீர்மானிக்கிற இடம். அங்க அஃபா அம்மல் லலம்,
யாராவது கஷ்டம் கொடுத்தாலும் மன்னிக்க வேண்டும். அப்படி ஒரு இடம். அல்லாஹ் அக்பர். அந்த ஹலீம், இந்த தன்மை ரொம்ப முக்கியமான தன்மை. தின்னூனே மிஸ்ரிக்கு இருந்த தன்மை வலிமார்கள்ல யாருக்கு இருக்கும்? அவர் பொறுமையா இருந்தார், மன்னிச்சிருவாரு. ஆனா எல்லாம் மன்னிக்க மாட்டான். வரலாற்றில் ஒரு செய்தி வரும், இதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மன்னிச்சிருவாங்க, ஆனா யார் மன்னிக்க மாட்டா? தின்னூனே மிஸ்ரி சரியான மழை காலம் நடந்து போயிட்டு இருக்கிறார். அன்னைக்கு கல்யாணம் பண்ண புதுமண தம்பதிகள் எதிரிலே வந்து கொண்டு இருக்கிறார்கள். கல்யாணம் பண்ண புதுசுல எப்படி இருப்பார்? பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க? கல்யாணம் பண்ண புதுசுல அல்லாஹு அக்பர், பஸ்ஸில் போனாங்கன்னாக்கா ஒரு சீட்டில் 2 பேர் உட்காந்து போவாங்க. ஒரு 2-3 வருஷம்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இங்கிட்டு பார்த்துட்டு போவார், அந்தம்மா அங்கிட்டு பார்த்துட்டு போகும். ஒரு 5-6 வருஷம்லாம் ஆச்சுன்னாக்கா, நீ முன்னாடி உட்காருமா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், டிக்கெட் எடுத்துட்றேன். 10-15 வருஷம்லாம் ஆச்சுன்னா நீங்கள் முதல்ல போங்க, பின்னாடி நான் வர்றேன். சிரிக்கிறத பார்த்தா இங்கே நடக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா? ஆனால் இது அல்ல வாழ்க்கை என்பது. வருஷம் கூட கூட அன்பு கூடணும். மனைவியின் மீது அன்பு கூட வேண்டும், மனைவிக்கு கணவன் மீது அன்பு கூட வேண்டும். வாழ்க்கை. அப்ப தின்னூனே மிஸ்ரி கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு மாப்பிள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இவர் நடந்து போக செருப்பு தண்ணீர் சேர்த்து தண்ணீர் அடித்து இவங்க செருப்பு தண்ணீர் அந்த மனைவியின் மீது பட்டு விடுகிறது. கல்யாணம் பண்ண புதுசுல மனைவி மேல சேட்டு நீர் அடிச்சா எப்படி இருக்கும்? உடனே அந்த புதுமண மாப்பிள்ளை வேகமாக செருப்பை எடுத்து தின்னூனே மிஸ்ரியை அடித்து விடுகிறார். செருப்பால ஒரு இறைநேசர் அடி வாங்குறார். அடியை வாங்கிட்டு, இறைநேசர்கள் என்னைக்குமே பழி தீர்ப்பதில்லை, அடியை வாங்கிட்டு போறாங்க. அடுத்த தெருவில் ஒருத்தர் இனிப்பு கடை, ஸ்வீட் கடை திறந்து வச்சிருக்கிறார். யாராவது பெரிய மனுஷன் வந்தாக்கா கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்து ஸ்வீட் கொடுத்து கடையை ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவர் போறார், கூப்பிட்டு உட்கார வச்சு அல்வா கொடுக்குறார், ஸ்வீட் கொடுக்குறார், இனிப்பு கொடுக்குறார். தின்னூன் அதை சாப்பிட்டுட்டே அல்லாட்ட பேசுறாங்க, ரப்பே என்னடா உன் நாடகம்? இந்த உலகமே ஒரு நாடக மேடை தானே, ரப்பே என்னடா உன் நாடகம்? முதல் தெருவிலே ஒருவன் செருப்பால் அடிக்கிறான், 2வது தெருவிலே ஒருவன் அல்வா கொடுக்கிறான், என்னடா உன் நாடகம்? சொல்லி முடிக்கல. அந்த பெண்மணி வந்தார்கள், பெரியவரே எங்களை மன்னித்து விடுங்கள். என்னமானது? இல்லை, உங்களை அடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம், லேசா வாசப்படி தட்டியது என் கணவருக்கு, கீழே விழுந்தார், தலை அடித்து இறந்து போய்விட்டார் பெரியவர். அப்பதான் தின்னூனே மிஸ்ரி சொன்னார்கள், அம்மா, உன் மீது கொண்ட காதலால் உன் கணவர் என்னை அடித்தார், என் மீது கொண்ட காதலால் என் ரப்பு உன் கணவனை அடித்து விட்டான். அங்கு வந்திருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் மீனாவில் நமக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய இறைநேசர்கள் தெரியாது. அதனால ஹலீம் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வந்தா மன்னித்து மனம் பொறுத்து சென்று விட வேண்டும். இது யாருடைய பண்பு? அங்க சண்டைக்கு வரிஞ்சு கட்டக்கூடாது, இங்கேயே எல்லாத்தையும் பொட்டியை கட்டிடணும். ஹலீமியத்தாக சில நேரத்தில் அந்த கூட்டத்தில் லேசா வந்து வண்டியில் இடிச்சிருவாங்க, பின்னாடி இடிச்சுட்டா உயிரே போற மாதிரி வெளிக்கும். அங்க வேகமா சண்டைக்கு ஹலீமியத் என்ன வேண்டும்? அநீதி அளித்தவர்களையும் மன்னிக்கிற மனோபாவம் மீனாவிலே வந்துவிட வேண்டும். அப்படி வந்துடுச்சுனாக்கா நம்முடைய ஹஜ் மக்பூல். அதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். பொதுவாகவே இயற்கையிலேயே இல்லையா கோப சுபாவம் உள்ளவர்கள் நாம், அதையெல்லாம் விட்டுட்டோம்னா அல்லாஹ் அக்பர், நம்மை விட சிறந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. 5வதாக நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொந்தமான தன்மை அஸ்ஸபுர். எது? பொறுமை. பொறுமை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ரஹ்மத் இருக்கிறது.
உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது எதை? காசு பணத்தையா? எதை கேட்டார்கள்? உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுல இருந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா. அடுத்து ஓதுங்க, வஇல்லம் வதர்ஹம்னா, யா அல்லாஹ் நீ ரஹ்மத்து செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். எத்தனை பேர் துஆ மனப்பாடம் பண்ணிருக்கீங்க? மாஷா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இஸ்மாயில் வ இத்ரீஸ் வ தல்கிஃப்லி குல்லும் மின ஸாபிரீன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் பொறுமையாக இருந்தார்கள். அதுகல்நாவும் பி ரஹ்மத்தினா, நம்முடைய ரஹ்மத்துக்குள்ளே அவர்களை நுழைய வைத்துக் கொண்டோம் என்கிறான் அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. அறுக்கும் போது கூட, நாளைக்கு அந்த வரலாறு சொல்லுவேன் இன்ஷாஅல்லாஹ் மினாவில். அறுக்கும் போது கூட கீழே படுத்துக்கிட்டு 7 வயசுல படுத்துக்கிட்டு, அப்பா நீங்க அருங்க, என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு இறக்கம் வந்துடும், முகத்துல துணியை போட்டாரு. எவ்வளவு பொறுமை! இன்னைக்கு நம்ம பசங்களை நாம சரி பண்ண முடியுமா? அது இன்னைக்கு இருக்கிற பசங்களை, நாம சின்னதா இருக்கும் போதெல்லாம் ஒரு அம்மா 6 பிள்ளைகளை 7 பிள்ளைகளை வளர்த்துச்சு. இன்னைக்கு ஒரு பிள்ளைய வளர்க்க 6-7 பேர் தேவைப்படுது. 6-7 பேர் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு பின்னாடியே ஓடுறாங்க. அல்லாஹு அக்பர். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சபர், சபர் இருந்தால் ரஹ்மத் இருக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பொறுமை, அதை விட பொறுமையான இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னா, ரப்பே உலகத்துல மரணத்தை நான் சுவைத்து பார்க்க வேண்டும். இப்படி உலகத்துல யாராவது ஆசைப்பட்டவங்க இருக்கிறாங்களா? மரணத்தை சுவைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை கொடுத்து எனக்கு ஹயாத்தை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மரணமாகி மீண்டும் ஹயாத்தானவர்கள். நபிமார்கள்லயே மௌத்தாகி ஹயாத்தான நபி எந்த நபி? அப்பதான் அவங்கள்ட்ட கேட்டாங்க, பேட்டி கேட்டாங்க, மௌத்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, ஆட்டை உயிரோடு நிக்க வச்சு தோலை கலட்டின மாதிரி இருந்துச்சுன்னாங்க. ஆட்டை உயிரோடு நிறுத்தி தோலை கலட்டினா எப்படி இருக்கும்? அதிலே பொறுமையாக இருந்தார்கள், நாம் ரஹ்மத்து செய்தோம். தல்கிஃபில் யூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கிற வேளையில் சொன்னாங்க, 3 விஷயத்துக்கு யார் பொறுப்பேற்கிறீங்களோ அவங்களுக்கு நபி பட்டம். பகல் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும், வாழ்நாள் முழுக்க. இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டும். மக்களுக்கு நீதமாய் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்த 3 செயல்களை யார் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நபித்துவம். அந்த பொறுப்பேற்றதுனால அவருக்கு பேர் தல்கிஃபில். என்ன பேரு? பொறுப்பேற்று கொண்டவர். இந்த 3 சரியா செஞ்சாரு. அதுகல்நாவும் பி ரஹ்மத்தினா, ரஹ்மத்திலே நாம் நுழைய வைத்துக் கொண்டோம் என்கிறான். இந்த ரஹ்மத்துல பெருமானார் பொறுத்திருந்து பொறுமையின் பேருருவம் பெருமானாருக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். பெருமானாரினுடைய பொறுமைக்கு பரிசு ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த பொறுமை எங்க தேவை? மினாவுல தேவை. நீங்க பாருங்களேன், போன உடனேயுமே இடம் பிடிக்கிறதுலையே பொறுமை இழந்துருவோம். நம்ம எல்லாத்துக்குமே நமக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. நாளைக்கு உள்ள நுழையும் போதே எனக்கு எடை இல்லை, எனக்கு எடை இல்லை என்று அந்த பொறுமை இழந்து நிற்பதை நாம் ஒவ்வொரு வருஷம் பார்க்குறோம். இங்கே எல்லாம் ஹாஜியார் கேட்பார். அங்கே வந்த உடனே ஹஜ்ரத் பயான்னு வேறு, எல்லாத்துக்கும் இடம் இருக்கிறது. நமக்குன்னு சொல்லி வகுத்து கொடுக்கப்பட்ட இடம், நுஸ்கு கார்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எங்க இடம் உண்டு? மினாவில் இடம் இருக்கு. ஆனாலும் அந்த பொறுமை இருக்காது. ஒவ்வொரு வருஷம் பார்க்குறோம். அதனால அங்கே போய் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். இவருக்கு நான் இடம் பிடிக்கிறேன், அவருக்கு நான் இடம் பிடிக்கிறேன் என்று இங்கே ரூம் மெட்டாக இருப்பாங்க. அங்கே போய் இடம் பிடிக்கிறேன்னு இன்னொரு ஹாஜியாரை இல்லையா வம்புக்கு இழுக்கிறது அறவே கூடாது. சபர் வேண்டும், சபர் வேண்டும். அதே தின்னும் வரலாற்றிலே பார்க்கிறோம். இறைநேசர்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்காங்க தெரியுமா? தன்னுடைய சீடர்களோடு புறப்பட்டு செல்கிறார்கள். 3 நாள் சாப்பாடு இல்லை, 3 நாள் சாப்பாடு இல்லை, கடும் பட்டினி. அந்த நேரத்திலே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தின்னூன் மட்டும் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்கிறார்.
ஒரு சீடர் போய் கேட்டாரா, என்ன சுப்ஹானல்லாஹ், என்ன அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடை வந்துச்சு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு நம்ம பட்னி கிடந்து சாக போகிறோம், இன்னாலில்லாஹ் ஓதுங்க. தஸ்பீஹ் வச்சு எதை ஓதுனோம்? இன்னாலில்லாஹ் 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 இன்னாலில்லாஹ்னு ஓதுங்க. என்ன சுப்ஹானல்லாஹ், சோறும் இல்லை ஒன்றும் இல்லை, சாக போகிறோம். அப்போ தான் இன்னொன்று சொன்னாங்கன்னா, அல்லாவுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அல்லாவுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் சோதனை? 14 வருடம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 14 வருஷம் சோதனை. உடம்பெல்லாம் புழுத்து வடிகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல அதுக்கப்புறம் 28 வருஷம் ஆத்தீனாகு அகலகு மிஸ்லகும் ஆகும், ஆரோக்கியமான வாழ்க்கை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல பேட்டி கேட்டாங்களா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு நெருக்க அதிகமாக இருந்துச்சா, நீங்கள் கஷ்டத்தில் 14 வருஷம் இருந்தீங்களே அப்போ அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு நெருக்க அதிகமாக இருந்துச்சா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், நான் கஷ்டமாக இருந்த காலத்தில் எல்லாம் 14 வருஷமும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை அய்யூபே எப்படி இருக்கிறா என்று அல்லாஹ் கேட்பான். இன்னி மசனி எல்லோரு வாழ்ந்த அர்ஹமுர் ராஹிமி, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் நீ அர்ஹமுர் ராஹிமி, கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளன். 28 வருஷம் சந்தோஷமா இருக்கிறேன், ஒரு நாள் கூட அல்லாஹ் அய்யூபே நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டதே இல்லை. அப்ப நாம அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லை. மினாவில் ஒரு லேசா கஷ்டம், ஒரு 4 பேர் பாத்ரூம் போனதுக்கு பிறகு நாம போக வேண்டியிருக்கும், கொஞ்சம் தூக்கம் கம்மியா இருக்கும், நாம நினைச்ச உணவு இருக்காது, கம்மியா இருக்கும். அப்ப இதுல எல்லாம் நம்ம எப்படி இருந்தா, பொறுமையாக இருந்தால் ரப்பு சிரிக்கிறான். யார் பொறுத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து லஹிக்கல்லாஹ், யாரு? மினாவில் அல்லாஹ் சிரிக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்ம பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நடக்கணுமா வேண்டாமா? அப்ப கொஞ்சம் பொறுமை. பெரியவங்க இருக்கிறாங்க, உணவுல அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறது வைக்கிறது, அல்லாஹ் அக்பர். பெரியவங்களை மதிக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது, அது இயற்கையிலே அங்கே வந்துடும். நம்ம சொல்லணுங்கிறது இல்லை, இயற்கையிலே வந்துடும். அந்த இளைஞர்கள் எல்லாம் அங்கு பம்பரமாய் சுற்றுவதை பார்க்கிற போது நிறைய ஹஜ்ஜை வாங்கி கொண்டு செல்வார்கள், நிறைய ஹஜ். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த சபர் யாருக்கு சொந்தமானது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொந்தமானது. அந்த சபரை நாம் பெற வேண்டும். அடுத்து எத்தனாவது? 6வதாக அன்பிற்குரியவர்களே அல் இஹ்லாஸ், அதே மாதிரி அர் ரிதா. 6வதாக ரிதா, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கிற இடம். எந்த இடம்? அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்கள் யார்? நபிமார்கள் எல்லாமே யாருடைய பொருத்தத்தை பெற்றவர்கள்? சஹாபாக்கள் எல்லாம் எந்த பொருத்தத்தை பெற்றவர்கள்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டான்? அந்த சஹாபியும் நபியும் இருந்த இடத்தில் நாம் இருப்பதால் நம்மை ரப்பு பொருந்தி கொள்ளுகிறான். அல்லாஹ்வின் விருந்தாளியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவங்க ரிலாவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நாம மீனாவில் போய் இருந்தாலே ரிலல்லா கிடைச்சிருதே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குதே. ஆனால் அவங்க பொருத்தத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், ரொம்ப அழகான ஹதீஸ். அதை நம்ம பாஷைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். தபூக் போர்க்களம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதி திரட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹுவுக்கு ஒரு சந்தோஷம். எல்லா நிதியையும் மார்க்கத்திற்கு கொடுத்து 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 ஒன்றுமில்லாமல் இருக்கிற அபூபக்கர் வீட்டில் எவ்வளவு இருக்கிறது? அவரை விட இப்ப நம்ம நல்லா இருக்கிறோம். அதனால நாம நிதி கூட கொடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட பேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, நான் தான் சொல்றேனே, நம்ம பாஷைக்கு தோதுவா சொல்றேன், ஒரு 3 பை நிறைய எது இருக்குது? உதாரணத்துக்கு 3 பை நிறைய, 3 பேக்கு நிறைய பொருள் இருக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வீட்டில். உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, நம்மிடத்திலே 6 ஒட்டகைகள் சுமக்கிற அளவுக்கு நிதி இருக்கிறது, பொருள் இருக்கிறது. அதனால அபூபக்கரை ஜெயிச்சிடலாம். 3 ஒட்டகையை வீட்டிலே வைத்துவிட்டு 3 ஒட்டகை நிறைய சரி பாதியை பெருமானாருக்கு கொடுத்து விடலாம் என்று கொண்டு போய் கொடுத்தும் விட்டார்கள்.
மறுநாள் காலை சுபஹ் தொழுகைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எவ்வளவு கொடுத்தீர்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது நாம் சொல்ல வேண்டும், 3 ஒட்டகை நான் சரக்கோடு கொடுத்தேன். முதல் ஆளா உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்திருக்கிறாங்க. அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு உட்கார்ந்திருக்கிறாங்க. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தொழுகையை முடிப்பார்கள், நம்மை பார்த்து எப்பொழுது கேட்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு உமர் ரலியல்லாஹு சிரித்த முகத்தோடு இருக்க, பெருமானார் சலாம் கொடுத்து விட்டு உமர் ரலியல்லாஹுவை பார்த்து புன்னகை. உமர் ரலியல்லாஹுக்கு பயங்கர சந்தோஷம். பெருமானார் கேட்டாங்க, யா உமர் கம் தரக்தலி அஹ்லிக்குன்ட்டாங்க. உமரே எவ்வளவு கொண்டு வந்தேன்னு கேட்கவே இல்லை, ஓ குடும்பத்துக்கு எவ்வளவு விட்டுட்டு வந்தேன்னாங்க. அப்பயே உமர் ரலியல்லாஹு நம்ம மௌத்தாயிட்டம் நான் முடிவு பண்ணிட்டாங்க. கம் தரக்தலி அஹ்லிக், உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு விட்டுட்டு வந்தீங்க? பாதியை விட்டுட்டு மீதியை கொண்டு வந்தேன் ரசூலே. அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, யா அப்துர் ரஹ்மான் கம் தரக்தலி அஹ்லிக், உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு விட்டுட்டு வந்தீங்க? அவர் நிதி எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? 1500 ஒட்டகை, 50,000 திர்ஹம், 200 குதிரைகள், எல்லாத்தையும் கொடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, 3 விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் நாயகமே. மீன ரிஸ்க் ஓ மீனல் அஜர். நாயகமே, என் குடும்பத்துக்கு இன்னைக்கு தேவையான உணவை கொடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன தேவையோ சாப்பாடு கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நாயகமே, அல்லாஹ் கூலியை முன்பதாகவே கொடுப்பவன், நம்மை போல வேலையை வாங்கிட்டு கொடுக்கிறவன் அல்ல. அல்லாஹ் கொடுக்கிற கூலியை நான் விட்டு வந்திருக்கிறேன் நாயகமே. மினல் ரிஸ்க் வ மினல் அஜர் வ மினல் ஆஃபியா, குடும்பத்தை எல்லாம் ஆரோக்கியமா நான் விட்டுட்டு வந்திருக்கேன் நாயகமே. பெருமானார் அப்துர் ரஹ்மான், உனக்கு இந்த உலகத்திலேயே பகரம் வேண்டுமா, மறு உலகத்தில் பகரம் வேண்டுமான்னு கேட்டாங்க. இதற்கெல்லாம் பகரம் இந்த உலகத்தில் வேண்டுமா, மறு உலகத்தில் வேண்டுமா? இந்த உலகத்தில் வேணாம் நாயகமே, நான் மறுமையில் நான் வாங்கிக் கொள்கிறேன் ரசூலே. பெருமானாரின் பார்வை திரும்புகிறது யாரின் பக்கமாக? 3வது யார் உட்கார்ந்திருக்கிறா? அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க பெருமானார், கம் தரக்த யா அபூபக்கர், உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்க அபூபக்கர்? அபூபக்கர் ரலியல்லாஹு சட்டென்று சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலா. குடும்பத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும் வைத்துவிட்டு எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் கொண்டு விட்டு உடனே ஜிப்ராயில் இறங்கினார்கள். அல்லாஹ் அபூபக்கரை பொருந்தி கொண்டானாம். ரசூலே, அல்லாஹ் அபூபக்கரை பொருந்தி கொண்டானாம். அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சு குதிக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு அல்லி, அல்லாஹ் ஒரு அல்லி, அல்லாஹ் ஒரு அல்லி. அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டானா, அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டானா. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு இவ்வளவு வேலை செஞ்சாங்களே, நாம போய் மினாவில் உட்கார்ந்தாலே பொருத்தம் உண்டே. அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இல்லாமல் மினாவுக்குள் அணுவும் நுழைய முடியாது. அல்லாஹ்வினுடைய ரிலா இல்லாமல் மினாவுக்குள் அணு கூட நுழைய முடியாது என்கிற போது, மினாவில் நம்மை அழகு பார்க்கிறானே நுழைய வைத்த ரப்புல் ஆலமீன். இந்த ரிலாவுக்கு தானே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்ப நாம அங்கு இருப்பதை பொருந்தி கொள்ள வேண்டும். ரப்பு நம்மை பொருந்தி கொள்ளுவான். அங்க என்ன கிடைச்சிருக்கோ அதை என்ன செஞ்சுக்கிறணும்? நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருக்க முடியுமா? மினாவில் அல்லாஹ் அங்க என்ன நமக்குன்னு வச்சிருக்கிறானோ அதை என்ன செஞ்சுக்கிறணும்? மனித சக்தியை தாண்டிய நிலைதான் மினா. அல்லாஹ்வை யார் பொருந்தி கொள்ளுகிறார்களோ அவர்களை மினாவிலே ரப்பு பொருந்தி கொள்ளுகிறான். அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பை பொருந்தி கொண்டார்கள். ரப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பொருந்தி கொண்டார். பெருமானாரும் நபித்தோழர்களும் பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹ்வை, அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். மினாவை நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி மினாவை பார்த்து என்ன இப்படி இருக்கு, மினா என்ன இப்படி இருக்கு என்று யாராவது குறையாக நினைத்தால் இது ரப்பின் பூமி,
அவர்களை உலகத்தில் சோதிக்காமல் ரப்பு விடுவதில்லை. அதனால மீனாவை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும், பொருந்த வேண்டும். நிறைய பேரு என்ன இங்க போய் நம்ம எப்படி குளிக்க முடியல, அது முடியல, இது முடியல அப்படின்னு மீனாவை கோச்சுக்கிட்டு ரூமுக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் ரூமுக்கே வர வேணாம்னா நான் சொல்லலை, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வரலாம் போகலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இங்கிருப்பதை விட எங்கிருப்பது தான் சிறப்பு. மீனாவில் இருப்பது தான் சிறப்பு. அந்த 5 நாளைக்கு பிறகு நம்ம நினைச்சாலும் போய் மீனாவில் இருக்க முடியுமா? அதனால் நான் போய் மீனாவில் இருந்துட்டு வர்றேன், 2 நாள் தங்கிட்டு வரலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா முடியாது. அந்த 5 நாளும் அருள் இறங்கும் தினம். அந்த கஷ்டம் கொஞ்சம் குளிக்காம கொஞ்சம் அந்த வேர்வையோடு ஒரு இல்லையா வித்தியாசமாக பங்கரையாக அல்லாஹ்வே உன்னுடைய அடிமைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ரப்புல் ஆலமீனே, உண்மையிலே நமக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, நமக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, என்ன திறமை இருக்கிறது, என்ன இருக்கிறது, எல்லாம் ரப்பு கொடுத்தது. நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஆற்றல் அல்ல, நம்முடைய வலிமை அல்ல, எல்லாம் ரப்பு கொடுத்தது. அதனால அதை பொருந்திக் கொள்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல நாம் மாற வேண்டும். நாளைக்கு இதெல்லாம் இருக்குதாங்கிறத அங்கே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு அழகான பரீட்சை களம். அங்கே ஒவ்வொன்றையும் பொருந்தி இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தன்மைகள் எத்தனை தன்மை முடிச்சிருக்குது. முதலாவதாக தாக்கிரீன் அல்லாஹ், நிறைய திக்ர். உங்களுக்கு அந்த 10 திக்ர் இன்ஷா அல்லாஹ் 10-12 திக்ர் வந்திருக்கு, அஜர் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதை ஓதணும். அதுக்கு அடுத்தது நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ரப்பிடத்தில் எதை கேட்க வேண்டும்? மன்னிப்பை கேட்க வேண்டும். 3வது துன்யாவை விட்டுட்டு எதை தேடணும்? ஆகிரத்தை தேடணும். 4வது அநீதி அளித்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். 5வதாக சபரும் என்ன இருக்கணும்? கடுமையான பொறுமை இருக்க வேண்டும். 6வதாக பொருத்தம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததை என்ன செஞ்சுக்கிறணும்? பொருந்தி கொள்ளுகிற பண்பு இருக்க வேண்டும். மினாவை கோபித்த நிலையில் நாம் நம்முடைய பயண அமைப்பை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மினாவிலே நிறைய அமல்களை செய்து அல்லாஹ் நம்மை பார்த்து சிரிக்கிற அமைப்பிலே வாழ்ந்து ஹஜ்ஜை மக்பூல், ஹஜ்ஜை மப்ரூரை பெற்று தாயகம் திருங்குகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மகரிபுக்கு பிறகும் திக்ர் மஜ்லிஸ் பயான் நடைபெறும். எல்லாத்துலேயும் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கலந்துக்கிறணும். ஆனால் எல்லாரும் ரொம்ப கம்மியாக தெரியுறீங்க இல்லையா? அப்போ போர்க்களத்திற்கு தயாராவதற்கு பயிற்சி இல்லாமல் போர்க்களத்துக்கு போக முடியுமா? போனால் என்ன நடக்கும் சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இது ஒரு பயிற்சி களம். ஏன் 2 நாள் இங்கே வச்சு இது பண்ணுறோன்னா பயிற்சி களம். நாம் ஊரில் போய் பயிற்சி எடுக்க முடியாது, பல வேலைகளில் நாம் இருப்போம். இங்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு அங்கே போய் உக்காந்தோன்னு சொன்னால் நிறைவாக அமல் செய்த மன திருப்தி அங்கிருந்து வரும்போது நமக்கே மனசு சொல்லும், அல்ஹம்துலில்லாஹ் என்னால் முடிந்த அளவுக்கு நிறைவாக நான் என்ன செய்திருக்கிறேன், அமல் செஞ்சிருக்கிறேன் உள்ள சொல்லும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையை உருவாக்கி தருவானாக. வாங்க சொல்லிடலாமே. வாங்கல இங்கே போட்டி நடக்கணும். நான் சொல்கிறேன் முந்தணும். ஏன்னா இங்கே இது ஒரு சிறந்த வாய்ப்பு. அரபாவில் வந்து நிற்பார் கரீம் மஜியார். ஆமாம், நான் தான் சொல்லணும்னு. யாருக்கு வாங்க சொல்ல தெரியுமோ தாராளமாக வரலாம்.